இங்க ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு புதுசா ஒரு கம்பெனில இருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்து அவரு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகத்துல திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. உள்ள ஒரு பென்குயின் பொம்மை இருக்கு. என்னடா இது பென்குயின் பொம்மை எல்லாம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல வச்சு அவரோட ஆபீஸ் ஒர்க்க பாக்குறாரு. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க அந்த பென்குயின் பொம்மை இருந்துட்டு இப்ப அசைய ஆரம்பிக்குது. பார்த்தா அது ஒரு உண்மையான பென்குயின். அதை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக். கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போய் அதை தொட்டு பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பென்குயின் அவருக்கு பிடிக்கும் ஆரம்பிக்குது. இப்ப இந்த பென்குயின் கூலிங்கா தான் இருக்கும் அப்படிங்கிறது கடை தன்னோட பாட்டில் ஃபுல்லா ஐஸ் நிரப்பி அந்த பென்குயினை கொஞ்ச நேரம் விளையாட விடுறாரு. போக 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 ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இப்படியே ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டு அப்படியே கால் பேசிட்டு வந்து கதவு திறக்கிறாரு. பார்த்தா அவர் வீடு ஃபுல்லா ஃப்ளோட்ல இருக்கு. அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்தவர் அது மேல கோவப்படாம கொஞ்சம் கொஞ்சமா இது இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் போல அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படியே இது பார்த்துக்கிட்டு இருக்க இது வந்த கம்பெனிக்கே போன் அடிச்சு எனக்கு இன்னொரு பென்குயின் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பென்குயினுக்கு ஒரு பேரை தேடுறாரு. இப்போ அது ரெண்டும் ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்க அந்த டைம்ல இவரோட ஃபேமிலி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வருது. அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த பையனும் அந்த பென்குயின் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கும் அது பிடிச்சு போயிருது. இப்போ இவனுமே 2-3 ஆர்டர் பண்றதுனால கழிச்சு இந்த பென்குயின் என்னதான் இருந்தாலும் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்டார்டிகா போய் அந்த பென்குயினை சேஃபா